திரு சூர்யா, ஞானேஸ்வருக்கு கிடைத்த வெற்றி தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து எதிர்கட்சிகள் தரப்புல இருந்துலாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்னடைவு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்லை. இன்னொன்று திரு பத்ரி சொன்ன மாதிரி அவங்களுமே எதிர்பார்த்திருக்கிறாங்க, இதுதான் முடிவுன்னு எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதான் இப்போ காங்கிரஸுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்களை பகுப்பாய்வு செய்யாம ஈஸியா எலெக்ஷன் கமிஷன் மேல பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி விட்டு அவர்கள் மீது என்ன தப்புன்றது பேசாமலே இருக்காங்கன்றது தான் எங்களுடைய வாதம். இப்போ எல்லாருக்குமே பதில் சொன்னோம்னா முதல்ல இருந்து வந்துடுறேன். இப்போ கடந்த தேர்தல் 2020 பத்ரி அவர்கள் சொன்னது போல எல்ஜேபி தனியாக நின்னாங்க, என்டிஏ கூட்டணியில் நிற்கல. நிதிஷ்குமார் அவர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் எல்ஜேபி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். அந்த தேர்தலினுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 29 தொகுதி தானே போட்டிட்டார் அவர். இல்ல 29 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு எல்ஜேபி காரணமாக இருந்தது ஜேடியுக்கு. அப்போ கடந்த தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்குகள் 23,60,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 6% வாக்குகள். இன்னைக்கு பதிவாயிருக்கிற வாக்குகள் பிரகாரம் 5% வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். 2 தொகுதிகள் முடிவு சொல்றேன். இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியில காங்கிரஸ் கட்சி 21 வாக்குகள்ல வெற்றி பெற்றிருக்கு. இன்னொரு தொகுதியில் பிஜேபி 27 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. அப்போது ஒரு 5% வாக்கு வங்கி ஏறுகிறது என்றால் அதனுடைய இம்பேக்டை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது பாஸ்வான் அப்படின்ற சமுதாயத்திற்கு முதன்மை தலைவராக ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய மகன் இருக்கிறார். அவர்களுடைய பாப்புலேஷன், அதாவது பட்டியல் சமுதாயத்தில் பாஸ்வான் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியிலே 5.6% மக்கள் தொகை பீகாரில் இருக்கு. அப்போது அவர்களுக்கு முதன்மை தலைவராக இருக்கும்போது ஒன் சைடட் ஓட்டிங், கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பாஸ்வான் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, இந்த தேர்தலில் சிராக் பாஸ்வான் அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் வீட்டிற்கு சென்று அந்த சாத் பூஜா அப்போ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய விஷயங்களாம் நம்ம பார்க்கணும். அது இதெல்லாம் மக்கள் மத்தியில் இதெல்லாம் தான் 130, 140 வரைக்கும் பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைப்பதற்கு இல்ல, அதுக்கு நான் வரேன். 200ங்கிற நம்பர் தான் அவங்களுக்கு சொன்ன விஷயங்களுக்குலாம் வரப்போ 40 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை பத்தி நான் ரொம்ப பேசுறோம்ல, பட் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ 22 வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள்ன்ற தகவல் சொல்றாங்க. 9 லட்சம் பேர் டூப்ளிகேட்னு சொல்றாங்க. அந்த 22 லட்சம்ன்றது ஒரு ஹைப்டு ஃபிகராக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இங்கே எஸ்ஏஆர் நடக்கும்போது மீட்டிங்லாம் போடும்போது எங்கள் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவும் நாங்களும் சேர்ந்து வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 3,15,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் 15,690 வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு கணக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி தேர்தல் அதிகாரிகிட்ட கொண்டு போய் இது நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு இவர்களை எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக நீக்க வேண்டும்னு கூறியிருக்கோம். அப்போ ஒரு தொகுதியிலே 15,000 வாக்காளர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் மொத்த மாநிலத்தில் 22 லட்சம் இருந்ததில் எனக்கு ஆச்சரியம் தெரியவில்லை. இரண்டாவது, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்ன்றது. இப்போ எங்கள் தாத்தாக்கே பார்த்தீங்கன்னா 2 வாக்குகள் இருக்கு. டி நகர் தொகுதியில் ஒன்று இருக்கு, வேளச்சேரியில் ஒன்று இருக்கு. ஒன்று இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக நாங்கள் சரண்டர் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி 7,45,26,858 வாக்காளர்கள் இறுதி லிஸ்ட் விட்டுருக்கோம். அதுல ஒரு அப்பீல் கூட வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த அப்பீல்ன்ற விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். என்றால் புகாரி போன்றவர்கள் களத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், ராகுல் காந்தி போன்றவர்கள் களத்தில் என்னைக்கு வேலை செஞ்சிருக்காங்க, அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ எஸ்ஐஆர் ப்ராசஸ்ன்னு தமிழ்நாட்டில் வந்த உடனே தேர்தல் கமிஷன் முதல்ல கூப்பிட்டு பேசினது கட்சிக்காரங்களை தான். அவங்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட கூட அப்புறம் தான் போகிறாங்க. பிஎல்ஏஸ்ன்னு பதிவு செய்திருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை எங்களை போன்ற அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்து தான் முதல்ல பேசுகிறாங்க. அப்போ பீகார்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை முழுமையாக பூர்த்தி செய்வது 90% கட்சிக்காரர்கள் தான். தேர்தல் அதிகாரிகளுக்கு மிக குறைந்த பங்கு தான் இருக்குது. இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பீகாரில் இருக்கக்கூடிய களத்தில் வேலை செய்யக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களோ ஆர்ஜேடி தொண்டர்களோ எங்குமே டிவியில் எங்க பூத்துல இந்த வாக்கு போயிடுச்சு, எங்க பூத்துல இது தப்பா போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆதாரத்தை கூட நம்ம பார்க்க முடியல. மேல்மட்ட தலைவர்கள் ஏற்கனவே நம்ம தோக்க போறோம்னு தெரிஞ்சுட்டு பிஜேபி மேல ஒரு பழி சொல்வதற்காக இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைப்பதாக நம்ம பார்க்கலாம். இது முடிச்சிடுறப்போ பெண்கள் வாக்குகள் கரெக்ட். அந்த கேள்வி நியாயமானது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட கட்டமைப்பு இருக்கு, காங்கிரஸ் கட்டமைப்பு இருக்கு, நிதி இவங்ககிட்ட தேஜஸ்விட்ட கட்சி கட்டமைப்பு இருந்துச்சுன்னா பூத் லெவல்ல எஸ்ஐஆர் நடவடிக்கையை கண்காணிச்சிருக்க முடியுமே. இப்ப 40 லட்சம் வாக்காளர்கள் போயிருக்காங்களாம், அங்க இருந்தெல்லாம் குற்றச்சாட்டு வரலையேன்னு கேட்கிறாரு. சரி, இது ஆரம்ப நேரத்திலேயே முதல் குற்றச்சாட்டா நாங்க வச்சது பூத் லெவல் ஆபீசர்ஸோட உள்ள போறப்ப பிஜேபியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸை பயன்படுத்தி நீங்க சொன்னீங்களே, இது எப்படி பர்டிகுலரா உங்க வாக்கு தான் போச்சுன்னு சொல்றீங்கன்னு. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸையே ஒரு மூடலாக
பிஜேபியினுடைய பிஎல்எஸ்ஐ கூட வச்சுக்கிட்டு தான் இதை செய்யறாங்கன்னு தான் எங்களுடைய பீகார் பொறுப்பாளர் முதல்ல குற்றச்சாட்டு வைத்தார். வச்சுட்டு என்ன சொன்னார்னா, ஞானேஷ்குமார் நான் டிபேட்டு கூப்பிடுறேன், இதெல்லாம் நடந்தது ஹிஸ்டரியில, ஞானேஷ்குமார் டிபேட்டு கூப்பிடுறேன், உங்க எஸ்ஏஆர் ப்ராசஸ்ல பாதி கரெக்டா இருந்தா போதும், நான் வந்து ரிசைன் பண்ணிடுறேன், அதாவது இந்த இன்சார்ஜ் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிடுறேன், இது உங்ககிட்ட பண்ண முடியுமான்னு கேட்டார். அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணல. எனவே இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் யாரும் தப்பு சொல்லல. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்துச்சு, அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு 2002 அந்த 2005 நடந்துச்சு இல்லையா. எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடந்தப்ப அடுத்தடுத்த தேர்தல்களில் வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சது, லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் குறைஞ்சது. அப்ப யாரும் கேள்வி எழுப்பல. இப்ப பிரச்சனை எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல இல்ல, அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஒழுங்கான எஸ்ஐஆர் ப்ராசஸா இல்ல. பிஜேபியினுடைய பிஎல்எஸ் கூட கூப்பிட்டுக்கிட்டு போய் அங்க உள்ள பிஎல்ஓக்கள், உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ பிடிச்சாரு, இவர் பிஜேபியினுடைய எம்எல்ஏ கூட இருக்கிறவர், இவர் எப்படி அவங்க கூட நிக்கிறாருன்னு கேட்கிறாரு. அவங்களால பதில் சொல்ல முடியாம திணறாங்க. இப்படி பீகார்ல பெரிய அளவுல பண்ணாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி. அதை சொல்றேன். அதான் உங்க கட்சிக்காரங்களை இல்லையான அவர் கேட்கிறாரு. இதை மறைமுகமாகத்தான் பண்ணாங்கன்றோம், இதை மறைமுகமாகத்தான் செய்தார்கள் அப்படிங்கிறோம். ஒரே நிமிஷம், ஒரு என்னுடைய கருத்து முடிச்சிடுறேன். இப்போ பெண்கள் வாக்குகள் 10,000 ரூபாய் கொடுத்தார்கள் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளோ இலவசங்கள் பெண்களுக்கும் சரி பட்டியலினத்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தெலுங்கானாலையும் கேசிஆர் இது போன்று பல இலவசங்களை கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் அங்கே வந்து மீண்டும் அவர்களால் ஆட்சிக்கு வர முடியலை. இப்போ பீகாரில் மிக முக்கிய காரணியாக பெண்கள் அதிகமாக வாக்களித்ததற்கு இன்னொரு காரணம் எங்கள் கூட்டணிக்கு மதுவிலக்கு அங்கே அமலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத்தை தவிர இது ஒன்று தான். 2016ஆம் ஆண்டு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. 9 ஆண்டு காலம் அங்கே மதுவிலக்கு அமலில் இருக்கு. கள்ளச்சாராயம் பிரச்சனைகள், இல்லிசிட்டா கடத்துறாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் மது பழக்கத்தை விட்டு இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்கன்றதுக்கு இது மிக முக்கிய காரணம். தேஜஸ்வி யாதவ் இவர்கள் கூட்டணியில் தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய கள்ளுக்கடை மாதிரி அராக் ஷாப்ஸ் வந்து திறப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே இருக்கு. பிரசாந்த் கிஷோர் இன்னொரு கட்டம் மேலே போய், நான் வந்து பிராந்தி கடைகளை திறப்பேன், அதனால் மாநிலத்திற்கு வர வேண்டிய எக்ஸைஸ் டியூட்டி 20,000 ரூபாய் வரி இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை பிஜேபி கூட்டணியை தவிர வேறு யாரேனும் வந்துவிட்டால் இந்த மதுப்பழக்கம் மீண்டும் வந்துவிடுமோ அப்படின்றது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தவர்கள். இப்போ நான் வரங்க அம்பேத்கர் நகரில் வேலுச்சேரியில் ஒரு வீட்டில் 41 வயசு ஒருத்தர் மதுப்பழக்கத்தினால் அடிமையாகி இறந்து விட்டார். அவர்கள் வீட்டிற்கு துக்கம் விசாரிச்சுட்டு வர 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த இம்பாக்ட் எல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடுறோமோ? இப்போ பெண்களுக்கு முக்கியமான தேவை என்னங்க? தண்ணி வேணும், ரோடு வேணும், டாய்லெட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும். 2005 நாங்கள் ஆட்சிக்கு வந்த போதும் இந்த 20 ஆண்டுகளில் தண்ணி கனெக்ஷன் 94%, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் 96%, சானிடேஷன் கழிப்பறைகள் கிட்டத்தட்ட 86% பூர்த்தி பண்ணியிருக்கோம். அப்போது பெண்கள் தொடர்ந்து இந்த 20 ஆண்டுகளாக வாக்களிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை தரம், நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் அவர்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு சொல்ல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை அறிந்ததனால் அது தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இதை இப்போ இவர் கேட்டால நீங்கள் என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு என்ன சொல்கிறேன். கிராமப்புற சாலைகள் மட்டும் 20 ஆண்டுகள்ல 50,000 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். நேஷனல் ஹைவேஸ் சொல்லக்கூடியது 850 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலைகள். 90% நேஷனல் ஹைவேஸ் வந்து இரட்டை வழி சாலைகளாக மாற்றியிருக்கோம். நீங்க அந்த காலத்துல இங்க இருக்கிறவங்களே நீங்க கேட்டீங்கன்னா, பத்ரி அவர்களை போன்றவர்களை கேட்டீர்கள் என்றால், பீகார்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுன்றதே மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்படி இருந்த ஒரு மாநிலத்துல 90% மேல நீங்க எலக்ட்ரிசிட்டி கொண்டு போய், பைப் கனெக்ஷன் கொண்டு போய், ரோடுகள், இவ்வளவு செஞ்சவர் ஏன் கடந்த தேர்தலில் ரொம்ப குறைவான தொகுதிகளில் ஜெயிக்கிறாரு? அதான் நான் சொல்லனே, அந்த பாஸ்வான் மேஜரான ஒரு ஃபேக்டர். 5% வாக்குகள் நீங்க தமிழ்நாட்டிலேயே கடந்த தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணிக்கான வித்தியாசத்தை பாருங்க. அப்போ நான் சொன்ன 21 27 வாக்குகள்ல தோற்கக்கூடிய தொகுதிகள் இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு அவர் 5,000 ஓட்டு அடிஷனலா கொண்டு வராருன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த கிரெடிட் வந்து அவருக்கு மட்டும் கொடுக்க முடியாது. அரவிந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் கூட்டணியை கட்டமைத்தது, அது ஒரு நல்ல கொண்டு போனது. இன்னும் ஒன்னே ஒன்று, இரண்டாவது அந்த அவர்கள் எதிர்கட்சி கூட்டணியில காங்கிரஸ் மதுவிலக்கு நீங்க சொல்லும் போது மட்டும் அரவிந்த் குறுக்கிட்டார். ஒன்னே ஒன்று முடிச்சிடுறேன். இப்ப காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பாட்னா ஏர்போர்ட்டுக்கு வரார். அப்ப காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களே அவரை போய் தாக்குகிறார்கள். அப்போ உங்க கூட்டணிக்குள்ளன்றதை தாண்டி உங்க கட்சிக்குள்ளேயே இடப்பகிர்வு சரியான முறையில் நடைபெறவில்லை என்று உங்கள் கட்சியினரே சொல்கிறார்கள். பணத்திற்கு சீட்டை விற்று விட்டார்கள். அப்ப அதற்கு என்ன பதில் நீங்க வைத்திருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பிஜேபியிலயோ ஜேடியூலயோ நீங்க பாத்தீங்களா? அப்போ உங்க ஹவுஸ் முதல்ல ஆர்டர் செட் பண்ணிட்டு அப்புறம் எங்க குறைகளை சொல்லுங்கன்றதா என்னுடைய கருத்து. அதே மாதிரி 2016 இருந்து மது விலக்கு இருக்கும்போது 2020 இதே ஒரு பின்னடைவு அதே நிதிஷ்குமார் தான் சந்திச்சார். கரு பாஸ்வான் ஒரு ரீசனா இருந்தாலும் அவர் சொல்லியிருந்தா நம்ம ஏத்துக்கலாம். பட் ஆனா இது ஒரு ப்ரோ இன்கம்பன்சிக்கான ஓட்டா மட்டும் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ரெண்டாவது எஸ்ஐஆரை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். எஸ்ஐஆருங்கிறதுங்க காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், அது முடியட்டும், நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். பட் என்னன்னா, இதே அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய இதே அதிமுக இப்போ இவர் என்னங்கிறாங்கன்னா, ஏன் உங்களோட கட்சியில் பிஎல்ஏ ஏன் இல்லை, பிஎல்ஏ இருந்திருந்தா காங்கிரஸோ ஆர்ஜேடி பிஎல்ஏவோ போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாதம்.
இதே அதிமுக உச்சநீதிமன்றத்தில் இப்போ என்ன மனு போட்டிருக்காங்கன்னா பிஎல்ஏவை வந்து கூட அனுப்பக்கூடாது அப்படின்னு அதே அதிமுக மனு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸோட ஆர்குமெண்ட் அதான் இருக்கு. இங்கெல்லாம் எதிர்க்கட்சியாக இருக்கவங்களோ இவங்க அந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் இது போல ஒரு நடுநிலையான ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை என்பதற்காக அதை மட்டுமே காரணமாக வைத்துக்கொண்டு இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஈடுபடலாமா? உங்க கட்சி கட்டமைப்புல நான் இப்படிதான் பண்ணுவேன், வேணா நீ கட்டமைப்பு உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்றது இந்திய தேர்தல் ஆணையம். அரசியல் சாசனம் 324 அந்த அதிகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கல. எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடத்துங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இப்ப ஏன் நடத்துனீங்கிறது ஒரு கேள்வி தான். ஆர்டிஐ யாரோ ஃபைல் பண்ணிருக்காங்க, அஞ்சலி பரத்வாஜ் நினைக்கிறேன், ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போது எஸ்ஐஆர் நடத்துகிறோம் என்பதற்கான எந்த ஒரு ஆவணத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறார்கள். அதுதான் என் புரியல. இப்ப ஏன் நடத்துறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்ப நடத்துவதற்கான வாய்ப்பு என்ன? ஏன் நடத்துறீங்க? ஒரு வருஷத்துல நீங்க சென்சஸ் நடத்த போறீங்களா? சென்சஸ் நடத்துங்க. சென்சஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல, யார் உயிரோட இருக்கா யார் இறந்திருக்கான்னு தெரிஞ்சிரும்ல, யார் இந்தியா குடிமகன் தெரிஞ்சிரும்ல. சென்சஸ் டேட்டாவை முதல்ல எடுத்துக்கோங்க. சென்சஸ் டேட்டாவை வச்சு நீங்க இப்ப இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பண்ணுங்க. எப்படி நீங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறீங்களா? சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷனுக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எஸ்ஐஆர் ப்ராசஸும் ஒரு வருஷம் நடந்தது. எஸ்ஐஆர் ப்ராசஸ் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, நடத்தப்பட்ட விதம் எப்படி நடத்தப்பட்ட விதம் ஒரு மாசத்துல எப்படிங்க நடத்தி முடிக்க முடியும்? நீங்க கட்சி கட்டமைப்பு இல்லைன்னு நம்மளே சொல்றோம். அப்போ கட்சி கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சிகிட்ட நீங்க ஒரு மாசத்துல இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுங்கன்னு சொல்றது நியாயமா? அல்லது முன்பு நடந்தது போல ஒரு 6 மாசம் 8 மாசம் இல்ல 10 மாசம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நடத்தணும்னா அவங்களுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும்ல. சோ இது இப்ப நடத்துவதற்கான அவசியம் என்ன? திடீர்னு ஒரு 40 லட்சம் பேர், நீங்க நெட்டா 65 லட்சம் பேர் போறாங்க, மோடி 21 லட்சம் பேர் ஆட் பண்றாங்க. சோ எல்லாத்தையும் நம்ம நெட்ல சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது 41 லட்சம் பேருக்கு பேர் நீக்கப்படுது. அந்த 41 லட்சம் பேர்ல உண்மையாலுமே தகுதியானவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக இந்திய தேர்தல் ஆணையம் திடீரென ஒரு ஆர்பிட்ரே எடுத்த முடிவுக்காக அவர்களுடைய வாக்குரிமையை அவர்கள் இழக்க நேரிட்டால் இந்திய அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை அவர்கள் இழக்கிறார்கள். இதற்கு பதிலாக இந்திய தேர்தல் ஆணையம் தான் சொல்லும். திருப்பதி ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக சொல்ல வந்தார். சொல்லுங்க. இல்ல, புகாரி அவர்கள் அரசாங்க வேலையை பத்தி கேட்டிருந்தார். 2025 தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு அறிவிக்கப்பட்டது. 645 காலியிடங்கள். ஆனால் அப்ளை செய்தவங்க 5.53 லட்சம் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். அப்போ இதை அளவுகோலாக வைக்க முடியாது. இரண்டாவது, இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸில் என்னோட பூத்தில் சொல்கிறேங்க, திமுக அதிமுக பிஎல்ஏ 3, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ நாங்கள் 4 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 600 பேருக்கு அந்த ஃபார்ம்ஸை பிஎல்ஏவோடு போய் சேர்ந்து கொடுத்தோம். இப்போ இவர்கள் சொல்வது போல் அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ன்றது ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது தேர்தல் காலத்தில் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக இயல்பானதான ஒரு விஷயம். வச்சிருந்தீங்கன்னா உங்கள் கட்சி வாக்காளர்கள்லாம் ஓட்டு போட முடியும். உங்ககிட்ட கட்சி கட்டமைப்பு இல்லைன்னா அவங்க வாக்காளர்களா இருக்கிறதுக்கான உத்தரவாதத்தை நாங்க கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்ற மாதிரி ஒரு பர்சனல் கனெக்டிவிட்டி தான். அதற்கான கட்டமைப்பு இருக்கு. ஒரு மாசத்துல பண்ண முடியுமானா இன்னைக்கு 2 வாரத்துல நம்ம தமிழ்நாட்டில் முடிக்கலைங்களா? அது சொல்றேன். எஸ்ஐஆர்ல 3 புள்ளி மட்டும் நான் சொல்லிடுறேன். எந்த டெமோக்ரஸிலுமே, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி, முதன்மை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை அப்படிங்கிறது தனிநபருக்கு தான். நீங்கள் உங்களுடைய வாக்கை சரியான இடத்துல வைத்திருக்கிறீங்களா, சேர்க்கிறீங்களா, நீக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை படிப்பு மற்ற பலவற்றை காரணம் காட்டி தட்டி கழித்து விடக்கூடாது. அதோட உள்ளடக்கியதானா சார்? இல்ல, நான் ஒண்ணு மட்டும் நான் அதை இன்டர்ஜெக்ட் பண்றேன் சார். வாக்காளர் தன் பெயரை சேர்த்துவதுதான் தனி மனிதனோட பொறுப்பு. வெரிஃபிகேஷன் பண்ண வரது இந்திய தேர்தல் ஆணையம் பண்ண வர அந்த பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு. என் பேரை நான் ஆட் பண்றேன், அது என்னோட பொறுப்பு. ஆனா நீ 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க புது டாக்குமெண்ட் கொண்டு வந்து அந்த டாக்குமெண்ட் கூட நான் வெரிஃபை பண்றேன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நான் இந்திய குடிமகன் நான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கணுமா? யாருக்கு தேவையோ அவங்க தான் அதை பண்ணணும். இது எப்படிங்க? நான் குடிமகனாக வேட்பாளர் வாக்காளர் பட்டியலில் பேரை ஆட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை. வெரிஃபிகேஷனுக்கு அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்திய தேர்தல் ஆணையம் தான் எடுத்துக்கணும். இந்த எஸ்ஐஆர்லேயே உங்களுடைய பெயர் அதே இடத்துல இருக்குன்னா உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் கேட்கவே இல்லை, இல்லைங்களா? இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. நான் சொல்லாத பிரச்சனையாக அதை எடுத்துகிட்டு போக வேண்டாம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு இந்த எஸ்ஐஆர் பண்ணுறாங்க இல்லையா? கடைசியாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2002 2003 காலகட்டத்தில் நடந்ததுன்ட்டு அது தவறானது. அதை அவ்வப்போது நீங்கள் செய்வதற்கான 5 வருடத்துக்கு ஒரு முறை கூட அதை செய்யலாம். அப்பையும் இடம் மாறி இருப்பவர்கள் சரியாக தங்களுடைய பெயரை ஒழுங்காக மாற்றி இருந்தால் நம்ம ஊர்ல அது நடக்கிறது கிடையாது பெரும்பாலும். இல்ல சார், அது பிரச்சனை அது இல்லை. கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நீங்க எஸ்ஐஆர் பண்ணல,
பீகார் தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்பு நீங்க பண்றீங்க. இல்லை வரேன், நான் அந்த காலதாமதம் அல்லது குறுகிய காலத்தில் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் இன்னும் கையிலேயே நான் சொல்லலை. பேசிக்காக வந்து உங்களுடைய பெயரை சேர்ப்பது, இது வந்து இந்த எஸ்ஐஆரே விடுங்க, எஸ்ஐஆருங்கிறத பற்றிய பேச்சே இல்லாத போது கூட என் பேர் என்னுடைய பூத்தில் இல்லை அப்படின்னு கமலஹாசன் முதற்கொண்டு பல பேர் சொன்னதை நம்ம பார்த்துருக்கோம். இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ண வேண்டியது, அது ஏன் விடுபட்டு போயிருக்கிறதுங்கிறத பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகே, இதை நம்ம தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இதை செய்யணுமா, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த குறுகிய காலம்ங்கிறத இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்திருக்கலாம். இந்த 15 நாட்களுக்குள்ளே செய்யணுங்கிறத வந்து 45 நாட்கள் 60 நாட்கள்லாம் பண்ணலாம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்பொழுது இது நடப்பது இந்த அளவுக்கான ஒரு ஏற்கனவே பீகாரில் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆனதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கட்சி ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு தோல்வின்னு அவங்க சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்பே பலமுறை அவங்க எச்சரிக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை நாடுறாங்க, உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க, பேரணி நடத்துறாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகும் இதுதான் அப்படின்னா அந்த கட்சிக்கான அந்த கூட்டணிக்கான பெரிய இழப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் பார்வையில் இருந்து இந்த கிளீனப் ப்ராசஸ் தான் அது அனைவரையும் சமமாக பாதிப்பதாக இருந்தால் எதிர்கட்சிகள் கிளீனப் ப்ராசஸா மாறிடுச்சு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வையாக தோற்றவர்கள் இன்றைக்கு சொல்வதாக இருக்கலாம். பட் நீங்க தனியாக உங்களை ஒரு இடத்துல வைத்து பார்த்தீர்கள் என்றால் இதுல எந்த இடத்துல அந்த லோடட் ஆக்ஷன் நம்ம சொல்றது வந்து இந்த வீட்டுக்குள்ள போய் இதில் இருக்கிற பெயர்களை நீக்குவோம். ஏனெனில் இவர் லேபிள்ட் அஸ் காங்கிரஸ் ஆர்ஜேடின்னு வச்சுப்போம். ஏன்னா அதிகமாக ஆர்ஜேடி வாக்காளர்கள் இருக்கிறதுனால இது வந்து பிஜேபி ஜேடியு வாக்காளர், அதனால இவரை இந்த மாதிரியாக நம்ம எதிர்கொள்வோம் என்று நடந்ததற்கு ஏதாவது சான்று இருக்கா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஏன்னா இங்கே நம்ம இங்கே சொல்றோம் இல்லையா, இங்கேயுமே அந்த தேர்தல் வேலைகளை செய்வது என்பது இங்கே உள்ள மாநில அரசு அதிகாரிகள் அலுவலர்கள். அது கூட முதல்வர் வந்து அவருடைய வீடியோல அவங்கள நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துடுறோம்னு நம்ம சொல்ல வர விஷயம் அது இல்லை. அவர்கள் எங்கிருந்தோ தனியாக தீட்டப்பட்டு சதி திட்டம் ஒன்று தீட்டி உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்றேன், இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க, அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் சேர்த்துருங்க. ஏன்னா உளவுத்துறை மூலம் எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு யாரும் ஒர்க் பண்ணல. ஃபார்ம் எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க, ஃபார்மை கலெக்ட் பண்ணுறாங்க. சரி, அதே தான் அங்கேயும் நடந்தது. இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸை கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்ஷன்ல எங்கேனும் விடுபட்டு போயிட்டா, ஒரு பிளாக் இந்த தெருவு இந்த ஒரு 40 வீடுகள் இங்க ஒரு 100 வீடுகள் விட்டுருச்சு, அப்ப கூட பிஜேபி வீடு விட்டுருச்சு, ஆர்ஜேடி வீடு விட்டுருச்சுன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. கான்ஸ்பிரசி தியரி தான், மொத்தமாக கான்ஸ்பிரசி தியரி தான். ஏற்றுக்கொள்வது மறுப்பது அவரவர்களுடைய